கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களின் ஆவிக்குரிய விடுதலை பாகம் 1 நீங்க அனைவரும் பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அது குற்றமற்ற ரத்தம் சிந்துதல் எப்படி தேசத்தை தீட்டுப்படுத்தும். தேசத்தை தீட்டுப்படுத்தும் என்றால் தேசத்துல அந்த மண்ணை தீட்டுப்படுத்தும். அந்த மண்ணை தீட்டுப்படுத்தும் என்றால் மனுஷன் மண்ணினால் உருவானவன். அந்த மண்ணினால் உருவான மனிதனையும் அது எப்படி தீட்டுப்படுத்தும் என்பதை அதுல நான் திட்டமும் தெளிவா சொல்லியிருக்கேன். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய மூதாதையர்கள் ஒருவேளை பலி செலுத்தியிருந்தால், நரபலி செலுத்தியிருந்தால் அது எப்படி நம்ம வாழ்க்கையை பாதிக்கும், அது எப்படி நம்மளை தீட்டுப்படுத்தும் என்பது சொல்லியிருப்பேன். அதுல ஒரு ஜெபமும் இருக்கும். அது அந்த தீட்டுல இருந்து விடுதலை ஆக்குறது எப்படின்ற ஜெபமும் இருக்கும். அதுல அனைவரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பார்க்கலன்னா அத முதல் பாகத்தை பார்த்துட்டு இதை பார்க்க வாங்க. அது கொடுத்த டிஸ்கிரிப்ஷன், அது குறித்த காரியங்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை பாருங்க. தேசத்தை தீட்டுப்படுத்துற பிரதானமான காரியங்களை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். முதலாவது, குற்றமற்ற ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும் என்பதை பார்த்தோம். அது பாகம் 1ல பார்த்தோம். பாகம் 2ல ஏது தேசத்தை தீட்டுப்படுத்தும் என்று வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்க இருக்கிறோம். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 22ல இருந்து வாசிக்கிறேன். பெண்ணோடு சமயோகம் பண்ணுகிறது போல் ஆணோடும் சமயோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதனால் உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். ஸ்திரீயானவள் மிருகத்தோட புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகாது, அது அருவருப்பான தாறுமாறு. இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவை எல்லாவற்றிலும் தங்களை தீட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன். தேசம் தன் குடிகளை கக்கி போடும். நல்ல கவனிங்க. இந்த செக்ஷுவல் சென்ஸ், பாலியல் குற்றங்கள், ஆணோட ஆண் பெண்ணோட பெண் செய்கிற, மனிதர்களோட மிருகத்தை செய்கிற இந்த பாலியல் குற்றங்கள் தேசத்தை தீட்டுப்படுத்தும் என்று தெளிவாக எழுதியிருக்கிறது. இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறாரு எதெல்லாம் தேசத்தை தீட்டுப்படுத்தும் என்று. அப்ப அந்த தீட்டுப்படுத்தும் என்றால் அந்த மக்களை அது கக்கி போடும். ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இதற்கு முன்பாக இந்த கானான் தேசத்துல இருந்த மக்கள் இந்த பாவத்தை செய்தபடியால் அவர்களை கக்கி போட்டது. அதனால நீங்களும் இந்த பாவத்தை செய்யாதிருங்கள், அது உங்களை கக்கி போடும் என்பதை தெளிவாக எழுதியிருக்கிறார். இஸ்ரேல் மக்களுக்கு தெளிவாக எழுதியிருக்கிறார். நல்ல கவனிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப பிடித்த ஒரு ஊழியர் டெரிக் பிரின்ஸ் இறந்து விட்டார். அவருடைய டீச்சிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ஒருவேளை நீங்க கூட அவருடைய டீச்சிங்ஸ் அப்ப யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு பாருங்க. அவர் ஒரு இடத்துல ஒரு 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 தாயார் வந்தார்கள். அவங்க சொன்னாங்க, அவங்க ஜெபிக்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகன் காலேஜ் சேர்ந்தவுடன் ஓரினை சேர்க்க ஆண் உறவுல ஈடுபட்டிருக்கிறான், அப்படின்னு அவனுக்காக அவன் விடுதலைக்காக ஜெபிங்கள் என்றார். அப்பொழுது அவர் சொன்னாரு, அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஆண்டவர் உணர்த்தினார். அப்ப அவர் கேட்டாரு, அந்த மகன் உங்க வயிற்றுல உருவாகிறப்போ, நீங்க கர்ப்பிணியா இருக்கிறப்போ நீங்க ஏதாவது தவறு செய்தீர்களா, என்ன செய்தீர்கள் என்று கேட்டார். அப்போ அவங்க சொன்ன காரியம் என்னவென்றால், நான் அவன் வயிற்றுல இருக்கப்போ ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு நான் பெண்டுலம் வச்சு பார்த்தேன் அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, நீங்க அதை பார்த்த பொழுது அந்த ஆவியானது, நல்லா கவனிங்க, நம்ம வாழ்கிறது ஆவிக்குரிய உலகம். அந்த சகோதரி அந்த ஆனா பெண்ணான் பெண்டுலம் பார்த்த பொழுது அவர் சொன்னாரு, அந்த ஆவி அவனுக்குள்ள சென்று விட்டது. அதனால அந்த காரியம் அவனை தீட்டுப்படுத்தி இருக்கிறது. இப்பொழுதும் ஒன்றரை சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் செய்த பாவத்தை அறிக்கையிடும்படியாக ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தார். அவர்களும் உடனே அதை அறிந்து உணர்ந்தார். ஏன்னா ஒரு பெரிய ஆலயத்தோட செக்ரட்டரி, அவங்க உடனே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து அவங்க ஜெபிச்சாங்க. அவங்க ஜெபிச்சு தங்களை தாழ்த்தி அவங்க செஞ்ச பாவத்தை சொல்லி அறிக்கை பண்ணி ஜெபித்தார்கள். என்னவென்றால் அவன் மகன் உடனே விடுதலை பெற்றான். அப்போ குழந்தை வயிற்றில் இருக்கிறப்போ செய்கிற சில தவறான காரியங்கள் அந்த குழந்தையை அந்த கர்ப்பத்தில் இருக்கிற அந்த குழந்தையை அது தீட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு சாட்சியம் ஒருத்தன் சொன்ன கேட்டேன். அதுல என்னன்னா, அவங்க குழந்தை பிறக்கும் பொழுது அது நர்வஸ் டிசீஸ் பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருந்தது. அந்த நர்வஸ் டிசீஸ் பாதிக்கப்பட்டோம்னா டாக்டர்ஸ் கிட்ட போய் காமிச்சாங்க. அந்த டாக்டர்ஸ் ட்ரீட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில ஒரு 5-6 வயசு அதுக்கப்புறம் ஆனவன்னு சொல்லிட்டாங்க, எங்கனால ட்ரீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
அப்போ அவங்க ஜெபிக்க போனப்போ அந்த ஊழியர் கேட்டார், அந்த குழந்தை உங்கள் வயிற்றுல இருக்கிறப்ப நீங்க என்ன செய்தீர்கள்? அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்க எங்க குழந்தை இந்த வளைகாப்பு டைம், இந்த பேபி ஷவர் டைம்ல நாங்க ஒரு விளையாட்டு விளையாண்டோம். என்னுடைய கண்ணை கட்டி கண்ணை ஒரு ரிப்பன் வச்சு கட்டிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் என் வயிற்றை தொட்டார்கள். யார் தொட்டான்றது நான் அவங்க கையை வச்சு சொல்லணும் அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாண்டோம். அப்போ அந்த போதகர் சொன்னாரு, நீங்க விளையாட்டு விளையாடுறப்போ உங்கள் வயிற்றை தொட்டதுல ஒரு சூனியக்காரர், யாரோ சூனியம் செய்யறவங்க, சபிக்கிறவங்க, கிறிஸ்தவ ஆவிக்குரிய பிள்ளைகள் விரோதமா எழும்புகிறவர்கள், அவர்கள் உங்கள் வயிற்றுல கையை வைத்து அவர்கள் பேசி சபிச்சிருக்கிறார்கள், நீங்கள் அதை அறியாமல் இருக்கிறீர்கள் என்றார். உடனே அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்காக அவள் செய்த தவறுக்காக உணர்ந்து உபவாசம் இருந்து, நல்ல கவனிங்க, உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். ஆண்டவர் அந்த மகனுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். சில நேரத்துல கர்ப்பத்துல இருக்கிறப்போ அறியாமல் செய்யற தவறுகள் அந்த குழந்தையை பாதிக்கும். நானும் ஒரு வீட்டு ஜெப கூட்டத்துல பேசிட்டு இருக்கப்போ இந்த காரியத்தை சொல்றப்போ நான் சொன்னேன், எத்தனை பேர் வயிற்றுல குழந்தை இருக்கிறப்ப நீங்க சபிச்சிருக்கிறீங்க, ஜாக்கிரதையா இருங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அந்த குழந்தையை பாதிக்கும் அப்படின்னு சொன்னப்போ அங்க ஒரு சகோதரி சொன்னார்கள், ஆமா, என் புருஷன் குடிகாரனால என் குழந்தை உண்டானோன்னு நான் வயிற்றுல அடிச்சு சொன்னேன், நீ எதுக்குதான் இந்த கரு உருவாச்சோன்னு சொல்லி சபிச்சேன் அப்படின்னா நான் உடனே சொன்ன, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள், ஒப்புரவாகுங்கள், ஏனால் அது அந்த குழந்தையை பாதிக்கும். நல்லா கவனிங்க. அப்போ இந்த ஓரினை சேர்க்கைக்கும் பின்னாடி சில ஆவிகள் செயலாற்றுகிறது. அப்போ இந்த ஓரினை சேர்க்கைக்கு காரணம் இந்த பெற்றோர்கள் செய்த தவறாக இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 காரியம். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் இந்த தவறை செய்திருந்தால், இந்த சபிச்சிருந்தா, அந்த தவறான காரியம் சபிச்சிருந்தா, உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட உடனே மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் இதை செய்து விட்டேன், என் குழந்தை கர்ப்பத்தில் இருக்கிறப்போ இந்த காரியம் மாத்திரம் இல்லை, நீங்க வேற ஏதாச்சும் சபிச்சிருந்தாலோ, திட்டி இருந்தாலோ, தவறான காரியம் பேசியிருந்தாலோ கூட மன்னிப்பு கேளுங்கள். அது உங்கள் குழந்தை விடுதலையாகிறதுக்கு அது ஏதுவா இருக்கும். ஏன்னா நல்லா கவனிங்க, மரியாளுடைய வாழ்த்துதல் சத்தத்தை கேட்டவுடனே எலிசபெத் வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தை துள்ளிச்சு அப்படின்னு இருக்கு. அப்போ எந்த வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு கரு உண்டான உடனே அதுல உயிர் வந்துருச்சு ஆச்சுங்களா. அந்த உயிர்ல பாத்தீங்கன்னா அந்த உயிர் நம்ம செய்யறது எந்த காரியமும் அதை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த மகன், அந்த டெரிக் பிரின்ஸ் கிட்ட அந்த சகோதரியோட மகன் ஒரு நிச்சயத்துக்கு காரணம் அவங்க தாயார் செய்த தவறு. அதனால ஏதோ ஒரு தவறு இருக்குமானால் அந்த தவறுக்காக பெற்றோர்களாக நீங்கள் உடனே, தாய்மாராகிய நீங்கள் உடனே மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் மன்னிக்க தயப்படுகிறவர். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதான் மன்னிப்பு கேளுங்க. இது ஒரு பக்கம். 2வது பக்கம், ஒருவேளை இதை பார்க்கிற நீங்கள் அந்த ஆண் உறவுல ஈர்ப்புடையவர்களா இருக்கலாம், இல்ல பெண் உறவுல ஈர்ப்புடையவரா இருக்கலாம். ஒருவேளை பெற்றோர்கள் செய்த பாவம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ நீங்க பாக்குறது கான்சியஸ் மைண்டோட பாக்குறீங்க. நல்லா கவனிங்க, நீங்க சுய மனதோட, சுய உணர்வோட நீங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்படி இருந்தாலும் நல்லா கவனிங்க, ஆண்டவர் இந்த பாவத்திலிருந்து விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் கான்சியஸ் டிசிஷன். நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்க எடுக்கிறேன். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பது என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிர ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரனும், ஆண் புணர்ச்சிக்காரரும். நல்ல கவனிங்க, சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. இப்ப அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஒருவேளை இந்த ஒரு ஈர்ப்புல, இந்த உறவுல இருக்கிறீங்கன்னா இந்த வசனத்தை கேளுங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும், நல்லா கவனிங்க, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள். நல்லா கவனிங்க, இப்படி இருந்தவங்க அவர் சொல்றாரு, தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். நல்லா கவனிங்க, இந்த ஒரு வேளை இந்த உறவுல நீங்க இருக்கிறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்துல நான் இருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட ஹானஸ்டா, ஆனாலும் நான் இதை வெறுக்கிறேன். உங்களுடைய கான்சியஸ் டிசிஷன், உங்க வாயின் அறிக்கை ரொம்ப முக்கியம். இந்த உறவுல இருக்கிறேன், நான் இந்த உறவை நான் வெறுக்கிறேன், நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் இதுல இருந்து விடுதலை தர வல்லவரா இருக்கிறார். அது பெற்றோர் செய்த இதா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும்,
ஒருவேளை நீங்கள் தவறான வீடியோஸை பார்த்திருக்கிற இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் நீங்க தவறான வீடியோஸை பார்க்கும் பொழுது அதன் மூலியமா சில ஆவிகள் செயல்படும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம வாழ்கிற உலகம் ஒரு ஆவிக்குரிய உலகம். போன் வழியா என்ன வேணா பண்ணலாம், சரிங்களா? சுனித்தை அனுப்பலாம், ஒரு சாபத்தை சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். அதை பார்க்கறவங்களை பாதிக்கும்படியாக செயல்படத்தக்கதான கிரியைகள் போன் வழியா நடந்துட்டு இருக்கிறது. அதனால ஜாக்கிரதையா இருங்கள். அதனால நீங்க இப்ப கூட போன்ல தான் பாத்துருக்கீங்க, ஆண்டவர் எந்த போன் வழியா ஒருவேளை அந்த சாபம் வந்திருக்கிறோ அந்த போன் வழியாவே உங்களுக்கு விடுதலையும் வைத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் ஆண்டவர் விடுதலை வைத்திருக்கிறார். உங்களுடைய கான்சியஸ் டிசிஷன் கவுண்ட்ஸ். நீங்க சுய மனதோடு சுய விருப்பத்தோடு இருக்கும் தீர்மானம் கவுண்ட்ஸ். ஒருவேளை நீங்க விடுதலை பெற வேண்டும் என்றால் நீங்கள் என்னன்னா என் கூட சேர்ந்து நான் சொல்ற ஜெபத்தை என் கூட சேர்ந்து சொல்லுங்க, சரிங்களா? முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பெற்றோர்களை நீங்க தவறு செஞ்சீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. வயிற்றுல கர்ப்பத்துல இருக்கிறப்போ நீங்க சபிச்சிருந்தாலோ திட்டி இருந்தாலோ நாள் பார்த்திருந்தாலோ ஜோசியம் பார்த்திருந்தா இருந்தாலும் வேதத்தின்படி அது தவறுன்ற எழுதி இஸ்ரேல் மக்கள் அதனால பாதிக்கப்பட்டார்கள். அது தேசத்தை தீட்டுப்படுத்தும். சில நேரத்துல தேசத்தை தீட்டுப்படுத்தலக்காரங்க நாம எதிர்த்து நிக்க முடியாது. ஆனா அந்த தீட்டுல இருந்து தப்பித்துக்கிறதுக்கான வழிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க அந்த தவறு செஞ்சிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகுங்கள், அப்புறம் உங்க குழந்தைய ஆசீர்வதியுங்கள். இப்போ அடுத்தது, இதனால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தால், நான் இந்த மாதிரி தவறான இதுல இருக்கிறேன், அந்த ஈர்ப்பு என்கிட்ட இருக்கிறதுன்னா நீங்க அதுல விடுதலை ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுங்கள். உங்கள் வாயின் அறிக்கையா இருக்கட்டும். ஒருவேளை உங்களோட வாயின் அறிக்கையா இருந்தா மெதுவா உங்க கையை தூக்குங்க. நீங்க நல்லா கவனிங்க, நீங்க கையை தூக்குறத நான் பார்க்க முடியாது, ஆனா அது ஒரு விசுவாசம், ஒரு ஆவிக்குரிய செயலாக இருக்கும். கையை தூக்குங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க, நான் சொல்ற ஜெபத்தை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அன்புள்ள இயேசு ராஜா, என்ன உங்க பேரை சொல்லுங்க, உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, நான் இந்த மாதிரி உறவுல இருக்கிறேன். ஆனானோ பெண் பெண் உறவோ இந்த மாதிரி ஈர்ப்பு இருந்துச்சுன்னா அது தெளிவா சொல்லுங்க. ஏசப்பா, நான் அதை வெறுக்கிறேன். உங்க வாயை திறந்து சொல்லுங்க. கான்சியஸ் டிசிஷன் மேக்ஸ் a choice. உங்க கான்சியஸ் டிசிஷன் முக்கியம். வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா நான் அதை வெறுக்கிறேன், இயேசுவின் நாமத்துல அதை வெறுக்கிறேன். நீர் என்னை மீட்டுக் கொண்டதுக்காக ஏசப்பா, நீங்க சிலுவை ரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, என் சிந்தனையை பரிசுத்தப்படுத்துங்க, என் கண்கள்ல பரிசுத்தாங்க, என் இருதயத்தில் உங்க பரிசுத்தத்தை, என்னோட கான்சியஸ் மைண்ட்ல பரிசுத்தாங்க, என்னோட சப்கான்சியஸ் மைண்ட்ல பரிசுத்தாங்க, என்னோட அன்கான்சியஸ் மைண்ட்லயும் பரிசுத்தாங்க. ஒப்பு கொடுக்க ரத்தத்தினால உங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க சார். இயேசுவின் நாமத்துல இந்த காரியத்தை, இந்த ஒரு நிமிஷம் இருக்கிற இந்த காரியங்களை நான் வெறுக்கிறேன். இந்த இச்சையை கொன்ற பிசாசு இனிமேல் என் மீது எந்த அதிகாரமும், வாய்த்தரம் தைரியமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இந்த இச்சையை கொன்ற பிசாசே, இனிமேல் உனக்கு எந்த அதிகாரமும் என் சிந்தனையை விட்டு என் சரீரத்தை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்துல கட்டளை. தைரியமா சொல்லுங்க, என் சிந்தனையை விட்டு என் சரீரத்தை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்துல கட்டளை. நான் இயேசப்பாவோட அவருடைய ரத்தத்தினால் என்னை மீட்டுக் கொண்டார். என்னுடைய ஐடென்டிட்டி அவருடைய ரத்தத்தினால, அவருடைய நாமத்துல இருக்கு, அவருடைய வேதத்துல அவர் எழுதி வைத்திருக்க. இயேசப்பாவோட அவருடைய ரத்தத்தினால மீட்டு இனிமேல் நீ ஏமாத்த இயேசுவின் நாமத்துல வெளியேறு, இயேசுவின் நாமத்துல வெளியேறு. நீங்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. என் சிந்தனை விட்டு வெளியேறு, என் சரீரத்தை விட்டு வெளியேறு. ஏசப்பாவோட ஏசப்பா உங்களோட ரத்த கொட்டைகளார பாதுகாத்து என்னை ஒப்பு கொடுக்க, உயிருள்ள பலியா ஒப்பு கொடுக்கிறேன். என்னை உபயோகப்படுத்த இயேசு நான் ஜெபிக்கிறேன். இதாவே ஆமென். நீங்க ஜெபித்திருக்க உங்களுக்காக ஜெபிக்க வரும். அன்றே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க, என்னோட ஜெபித்த ஒவ்வொரு அன்றே இந்த மகளின் கரத்தில் ஒப்பு தேவ ஆளுக இறங்கட்டும் ராஜா, கட்டுகள் உடைட்டும். எல்லாம் இந்த தேசத்தை தீட்டுப்படுத்துற பாவங்கள், ஒருவேளை அந்த இடத்துல இருக்கிறாங்களோ எப்படி இருந்தாலும் அந்த பாவங்கள் பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி கத்த பொறுப்பெடுத்துக் கொள்வீங்க. அன்றைய நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கான்சியஸோட என்னோட ஜெபித்திருக்கிறார்கள், விடுதலை உண்டாகட்டும். அந்த ஓரின சேர்க்கை, அந்த அருவருப்பு, தேசத்தை தீட்டுப்படுத்துற சரீரத்தை தீட்டுப்படுற அருவருப்பின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள் சரீரத்துக்கு வெளியேறட்டே. இயேசுவின் நாமம்
இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. தேவ ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். சரீரத்தில் விடுதலை உண்டாகட்டும், சிந்தனையில விடுதலை உண்டாகட்டும் ராஜா. அன்று அவன் கண்கள்ல பரிசுத்தம் விளங்கட்டும் ராஜா. அந்த கண்களில் செய்யப்பட்ட எல்லா சர்பத்தினால் இச்சையை தூண்டுற சர்பத்தின் ஆவிகள் நஸ்ரனாக இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. அன்று அந்த போன்ல அந்த ஆல்கோரிதம் இயேசுவின் நாமத்தில் அது சுத்திகரிக்கப்படும் ராஜா. நீங்க போன்ல இருக்கிற எல்லா அந்த காரியங்கள் அதை பாருங்க, எல்லாத்தையும் ஹிஸ்டரி டெலிட் பண்ணி போடுங்க, எல்லாம் ரீவாம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அன்றே நம்முடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. அன்றே அந்த இச்சையின் காரியங்கள் பிள்ளைகள் விடுதலையாகட்டும். அன்றே நம்முடைய ரத்தத்தினால் இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொண்டு என்னோடு கூட ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள் சரீரத்தில் விடுதலை உண்டாகட்டும், சிந்தனையில விடுதலை உண்டாகட்டும், ஆத்மாவில விடுதலை உண்டாகட்டும், ஆவியில விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆளுகை கொலப்பட்டு இந்த பிள்ளைகளுடைய ஆவியாத்ம சரீரம் உமக்கு சொந்தமாகட்டும். கர்த்தருடைய ஆளுகை கொலப்பட்டு பிள்ளைகள் விடுதலை ஆகட்டும். உமக்கு சாட்சியாக எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விரல்ல இருக்கிற எல்லா அருவருப்புகள் வெளியேறட்டும். சிந்தனைக்கு எல்லா அருவருப்புகள் வெளியேறட்டும். இயேசுவின் கர்த்தருடைய ஆளுகை கொலப்பட்டு வேலை ஆசீர்வதிங்க சாட்சி. இயேசுவின் நாமம் ஜெபிச்சு நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிங்க. உங்க போனை கிளீன் பண்ணுங்க. இனிமேல் எதுவும் பார்க்காதீங்க. போன் எடுத்தாக்குள்ள சொல்லுங்க, போன் எடுக்கிற பாக்குறதுன்னு சொல்லுங்க, ஏசப்பா உங்களுக்கு பிரியமில்லாத எதையுமே நான் பார்க்க கூடாது, ஒப்பு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் கண்கள்ல பரிசுத்தாங்க, என் இருதயத்துல பரிசுத்தாங்க, என் சிந்தனையில பரிசுத்தாங்க. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நீங்க தொடர்ந்து ஒருவேளை இல்ல என்னால இன்னும் அந்த ஃபீல் பண்ண முடியல, எனக்கு இன்னும் புரியலன்னா அந்த அறிக்கை ஜெபத்தை திருப்பி பார்த்து என்னோட கொண்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் விடுதலை தரும். பிசாசுடன் விடுதலை தரும். இனிமேல் அது உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்க கான்சியஸா டிசிஷன் இருக்கீங்க. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த உங்களின் ஆவிக்குரிய விடுதலை பாகம் 1 ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்க. இதை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அநேக ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான விடுதலைக்கான அநேக வீடியோக்கள் போட இருக்கிறேன். நீங்க அதை பாருங்க. பிரயோஜனமா இருக்கும்படியாக மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you.